என்னங்க, இந்த ஆட்டுக்கல்ல கொஞ்சம் கொத்தி தரீங்களா? கல்லு ஒரே வழவழன்னு இருக்குங்க. இட்லி மாவு அரைக்க ரொம்ப நேரம் ஆகுதுங்க. என்னங்க, ஏதோ புதுசா கிரைண்டர்னு ஒண்ணு வந்திருக்காமே. பக்கத்து வீட்டு சரோஜா சொன்னா கரண்ட்ல வேலை செய்யறதான். சுவிட்ச் தட்டினா ஓடுமா, குழவி ஒரே இடத்துல இருக்குமா, ஆனா ஆட்டுக்கல் மட்டும் சுத்துமா. டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? எத்தனை நாள் தான் நானும் இந்த பழைய ஆட்டுக்கல்லை வச்சு மாரடிக்கிறது. எனக்கும் ஒரு கிரைண்டர் வாங்கித்தாங்க. என்னங்க, இந்த கிரைண்டர் குழவி ரொம்ப வெயிட்டா இருக்குங்க. குழவிய தூக்கி தூக்கி எனக்கு மாரடைப்பே வந்துரும் போல இருக்கு. குழவி வெயிட் கம்மியா இருக்கிற ஒரு கிரைண்டர் வாங்கித்தாங்க. என்னங்க, இந்த கிரைண்டர் கல்லை எடுத்து அலம்புறது ரொம்ப சிரமமா இருக்குங்க. ஒரு டேபிள் டாப் கிரைண்டர் வாங்கித்தாங்க. மாவு அரைச்சதுமே அப்படியே கிரைண்டர் கவுத்தி கிரைண்டரை அலம்பிடலாமா, ரொம்ப ஈஸியா. என்னங்க, ஆபீஸ்ல இருந்து வரும்போது இட்லி மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துருங்க. போன வாட்டி நீங்க வாங்கிட்டு வந்த மாவு நல்லாவே இல்ல, அப்புறம் இட்லி கலரா இல்ல, சப்பையா இருக்குன்னு என்னையவே கொலை சொல்றீங்க, புரிஞ்சுதுல்ல? என்னங்க, போனை எடுத்து ஸ்விக்கி இல்ல ஜொமேட்டோல இட்லி ஆர்டர் பண்ணிடுங்க. மறக்காம கெட்டி சட்னியும் கூடவே வரணும், சொல்லிடுங்க. அமுக டுமுக அமால் டுமால்.